सुनो, अल्लाह के भक्त हो या भगवान विष्णु के भक्त हो, पहले ये बताओ, पहले बताओ जरा। फिर आप बिल्कुल अल्लाह के भक्त हो तो चिल्लाओ मत, बैठ जाओ। नहीं, फिर बैठ जाओ चुपचाप, फिर चुपचाप बैठ जाओ। किसी मस्जिद का नाम रख दूंगा मैं भगवान विष्णु के नाम पे, फिर चिल्लाते फिरोगे। बैठ जाओ। ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். என் கையில் ஒரு பிரஸ் ரிலீஸ் இருக்கிறது. பிஜேபி ஒபிஷியலாக வெளிவிட்ட இந்த பிரஸ் ரிலீஸ் நுபுர் சர்மா, நவீன் ஜிந்தல் போன்ற நபர்களை நீக்குவதற்கு முன் வெளிவந்த இந்த பிரஸ் ரிலீஸ். மே 27 இந்த நாட்டு மண்ணிலிருந்து ப்ராஃபட் முகமதிற்கு எதிராக பிஜேபியின் ஸ்போக் பர்சன் நுபுர் சர்மா டிவிக்கு முன் வந்து கொச்சையாக பேசிய பெண் ஒட்டுமொத்த இந்தியாவில், ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தே ரியாக்ஷன் வர தொடங்கியது. எத்தனையோ இடங்களில் நுபுர் சர்மாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆனால் நுபுர் சர்மாவை கைது செய்யவில்லை. நுபுர் சர்மா மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காத பிஜேபி திடீரென்று அவரை எதற்கு நீக்கியது? நுபுர் சர்மா மட்டும்தான் இது போன்ற தவறான வார்த்தைகளை பேசினாரா? பிஜேபி கொடுத்த இந்த பிரஸ் ரிலீஸிற்கான அர்த்தம் என்ன? இந்த பிரஸ் ரிலீஸில் என்ன எழுதியிருக்கிறது? இந்த பிரஸ் ரிலீஸை வெளிவிட்ட பின் கூட எதற்காக சோஷியல் மீடியாவில் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து இந்தியாவிற்கு எதிராக குரல் வரத் தொடங்கியது? இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரஸ் ரிலீஸில் பிஜேபி எதை எழுதியதோ அது உண்மையா அல்ல பொய்யா? பிஜேபி உலகத்தை ஏமாற்றுவதற்காக, உங்களை ஏமாற்றுவதற்காக, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை ஏமாற்றுவதற்காக இந்த பிரஸ் ரிலீஸை வெளிவிட்டார்களா? பிஜேபியுடைய ஐடியாலஜி என்ன? பிஜேபி பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன? அனைத்துமே நீங்க இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள். முதலில் இந்த பிரஸ் ரிலீஸில் இவர்கள் எழுதிய அந்த வார்த்தைகளை படிக்கிறேன், கேளுங்கள். அதற்கான அர்த்தத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதற்கு பின் பிஜேபியுடைய அடிப்படை ஐடியாலஜி, பிஜேபி நபர்கள் எந்த அளவில் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அதையும் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஜூன் 5 2022 பிஜேபியுடைய ஒபிஷியல் ஹேண்டிலிருந்து ஒபிஷியல் பிரஸ் ரிலீஸ் இது. During the thousands of years of history of India, every religion has blossomed and flourished. Bharatiya Janata Party respects all religion. The BJP strongly de-owns insult of any religious personalities of any religion. 1000 ஆண்டு இதிகாசத்தில், இந்தியாவுடைய வரலாற்றில் இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் வந்தது, வளர்ந்தது. ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டி இந்தியாவில் வரக்கூடிய எந்த மதத்தையுமே வெறுப்பதல்ல. அனைத்து மதமுமே பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு முக்கியம். நாங்கள் அனைத்து மதங்களையுமே மதிக்கக்கூடிய நபர்கள். Bharatiya Janata Party is also strongly against any ideology which insults or demeans any section or religion. The BJP does not promote such people or philosophy. Bharatiya Janata Party மிக கடுமையாக இது போன்ற ஐடியாலஜி கொண்ட நபர்களை எதிர்க்கிறது. ஒரு மதத்தை குறிவைத்து நீங்க பேசினீர்கள்னா அது போன்ற ஐடியாலஜியை, அது போன்ற நபர்களை நாங்க ப்ரமோட் செய்வதல்ல. பிஜேபியுடைய வார்த்தைகளை நீங்க கவனமாக கேளுங்கள். இதற்கு பின் ஒவ்வொன்றாக பிஜேபியுடைய ஐடியாலஜியை உங்களுக்கு முன் நான் எடுத்து உடைக்க இருக்கிறேன். India's constitution given right to every citizen to practice any religion of his her choice and to honor respect every religion. இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ செய்யலாம், பிராக்டிஸ் செய்யலாம் என்கிற அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை வழங்கியுள்ளது. பிஜேபியுடைய பிரஸ் ரிலீஸில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை. As India celebrates 75th year of independence, we committed to make India a great country where all are equal and everyone lives with dignity. Where all are committed to India's unity and integrity, where all enjoy fruits, growth and development. Arun Singh, National General Secretary, Headquarters in charge. இந்தியா இந்த வருடம் சுதந்திரம் கிடைத்த 75 ஆண்டுகளை கொண்டாட இருக்கிறது. ஆகையால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபருக்குமே சமமான உரிமை, சமமான அதிகாரத்தை பாரதிய ஜனதா பார்ட்டி வழங்குவதில் கமிட்டடாக இருக்கிறது.
பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய ஒஃபிஷியல் பிரஸ் ரிலீஸ். இதில் எங்கேயுமே நுபுர் சர்மாவுடைய பெயர் இல்லை, இங்க எங்கேயுமே நவீன் ஜிந்தலுடைய பெயர் இல்லை, இங்க எங்கேயுமே அந்த வெறுப்பை பரப்பக்கூடிய தலைவர்கள் யாருடைய பேரும் அல்ல. ஆனால் ஒரு மொட்டை கடிதாசி. இந்த மொட்டை கடிதாசியில் இந்தியாவை பற்றி பெருமையாகவும் பிஜேபியை பற்றி பெருமையாகவும் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பேசிய இந்த வார்த்தைக்கான உண்மை என்ன, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை மேடைகளில் எத்தனை பிஜேபி தலைவர்கள் எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக விஷத்தை கக்கி வந்திருக்கிறார்கள், அந்த அனைத்து பட்டியலையுமே உங்களுக்காக நான் அலசி எடுத்து வந்திருக்கிறேன். பிஜேபி பொய் பேசிவிட்டால் மக்கள் மறந்து விடுவார்கள், பிஜேபியுடைய பொய்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இவர்கள் நினைத்து வருகிறார்கள். நுபுர் சர்மா, நவீன் ஜிந்தல் போன்ற நபர்கள், எத்தனையோ நபர்கள் பிஜேபியின் ஸ்போக் பர்சன்கள், பிஜேபி வழியாக அவர்களுடைய ஐடியாலஜியை பரப்பக்கூடிய நபர்கள். பிஜேபியுடைய ஐடியாலஜியை நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியுடைய வரலாற்றை நீங்க பிரட்டி பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரியும். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து அந்த மதத்தை சப்போர்ட் செய்து அந்த மதத்தை வைத்து வெறுப்பை திணிக்கக்கூடிய வேலையை தான் இந்த நபர்கள் கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வரலாற்றை நீங்க பிரட்டி பார்க்க வேண்டும். சாவர்கர், நாத்துராம் கோட்சே போன்ற நபர்களை நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபிக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் அல்ல என்று கூறக்கூடிய பிஜேபியுடைய தலைவர்கள் எத்தனையோ மேடைகளில் எங்கெல்லாம் சாவர்கருடைய புகழை பாடி வருகிறார்களோ, எங்கெல்லாம் நாத்துராம் கோட்சேவை போற்றி வருகிறார்களோ, அந்த இடத்தில் பிஜேபியுடைய தலைவர்கள் இருக்கும்படி எத்தனையோ காட்சிகள் எத்தனையோ படங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் சப்போர்ட் செய்வதல்ல. கிரிராஜ் சிங்கோடைய ட்வீட் என்னுடைய கையில் இருக்கிறது. இந்த ட்வீட்டை ஆழமாக பாருங்கள். ரோசா அஃப்தார் பார்ட்டி நடக்கிறது. அதாவது இந்த ரோசா அஃப்தார் பார்ட்டியில் இந்துக்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். எந்த அளவில் அங்கு அன்பு பாசம் பகிரப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் இந்த படத்தை போட்டுவிட்டு இந்த நபர் எழுதிய வார்த்தை, कितनी खूबसूरत तस्वीर होती जब इतनी ही चाहत से नवरात्रि में फलाहार का आयोजन करते और सुंदर सुंदर फोटो आते, अपने कर्म धर्म में पिछड़ क्यों जाते हैं, दिखावे में आगे क्यों रह जाते हैं. எவ்வளவு அழகான விஷயமாக இருந்திருக்கும். ரோசா அஃப்தார் போன்றே நவராத்திரியும் போது இதே போன்ற பலகாரம், இதே போன்ற பார்ட்டி ஆர்கனைஸ் செய்து இதே போன்ற போட்டோகள் வந்திருந்தாள். தன்னுடைய மதத்தை பற்றி பேசுவதற்காக எதற்காக இந்த அனைத்து நபர்களுமே பின்தாங்கி விடுகிறார்கள். அதாவது உங்களை யாருமே தடுத்து நிறுத்தவில்லை. நீங்களும் நவராத்திரியும் போது இதே போன்ற ரோசா அஃப்தார் பார்ட்டி அல்ல நவராத்திரி பார்ட்டி என்று நீங்களும் த்ரூ செய்யலாம். அந்த இடத்தில் இஸ்லாமியர்களை கூப்பிட்டு வைத்து இதே போன்ற அழகான படங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்க அதை செய்ய மாட்டீர்கள். உங்களுடைய அடிப்படை ஐடியாலஜியே இதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. அதனால் நீங்க குறையை மட்டும் தான் எடுத்து காட்டுவீர்கள், நீங்க பேச மாட்டீர்கள், செய்ய மாட்டீர்கள். பிஜேபியுடைய இன்னொரு ஒரு சில ஆழமான விஷயங்களை எடுத்துக்காட்ட இருக்கிறேன். பிஜேபி தலைவர்கள் அனைவருமே பேசக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விவாதங்கள் நீங்க பார்த்தீர்கள்னா ஹிந்து முஸ்லிமாக தானே இருக்கும். இன்னைக்கு பிஜேபி மிக முக்கியமாக செல்ஃப் ரியலைசேஷன் செய்யக்கூடிய விஷயம் இதுதான். எதற்காக பிஜேபியோடைய தலைவர்கள் ஒவ்வொரு நியூஸ் சேனலில் போய் இது போன்ற ஹிந்து முஸ்லிம்களுடைய டிபேட்களில் மட்டும் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக பிஜேபி தலைவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பேசி வருகிறார்கள்? சாத்வி பிரக்யா சிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள், சாத்வி நிரஞ்சன் ஜோதி எடுத்துக்கொள்ளுங்கள், உமா பாரதி போன்ற பெண்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அனைத்து நபர்களுமே பேசிய வார்த்தைகளை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரியும். நுபுர் சர்மா தவறு செய்யவில்லை, நவீன் ஜிந்தல் போன்ற நபர்கள் தவறு செய்யவில்லை. அவர்கள் பார்ட்டி எதை எடுத்துக்காட்டியதோ, பார்ட்டி எதை கற்றுக் கொடுத்ததோ அதைத்தான் இவர்கள் ரிப்பீட் செய்து வருகிறார்கள். இந்த பட்டியலில் ஒரு சில பெயர்களை மட்டும் படிக்கிறேன், கேளுங்கள். பிஜேபி எம்பி, போபாலில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்பி பிரக்யா சிங் ठाकुर, சாத்வி நிரஞ்சன் ஜோதி, சாத்வி பிராச்சி, இந்த அனைத்து நபர்களுடைய தலைவரான சம்பீத் பாத்ரா, எச் ராஜா, அண்ணாமலை அவர்கள், தேஜஸ்வி சூர்யா, ரிதம்பரா, ரஞ்சித் பஹாதுர் ஸ்ரீவாஸ்தவா, நிபுர் சர்மா, நவீன் ஜிந்தல் போன்ற எத்தனையோ நபர்கள் இவர்கள் வாயை திறந்தாலே ஒரு மைனாரிட்டிஸ்களுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் முஸ்லிம்கள் தாக்கப்படும் போது, இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் போது இவர்கள் செய்தது சரி என்று அதை பேலன்ஸ் செய்து வரக்கூடிய வேலையை இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த நபர்கள் மீது எங்கேயும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுவதில்லை. சம்பீத் பாத்ராவுடைய ஒரு ஆடியோ எனக்கு கிடைத்திருக்கிறது.
நவம்பர் 9 2018 இவர் பேசிய வார்த்தை. நுபுர் சர்மாவிற்கு எங்கிருந்து இந்த எஜுகேஷன் கிடைத்தது, இந்த ஐடியாலஜியுடைய பாடங்கள் கிடைத்தது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த ஆடியோவை நீங்க கேட்டால் உங்களுக்கு புரியும் இவர் என்ன பேசினார், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆடியோவை கேளுங்கள். ए सुनो, अल्लाह के भक्त हो या भगवान विष्णु के भक्त हो, पहले ये बता, पहले बताओ जरा कौन भक्त, किसके भक्त? भक्त तो हम अल्लाह के हैं, मैं तो लेकिन सीधा हम ठोक के आप लोग के धर्म की भी बस तो फिर चिल्लाओ मत, फिर चिल्लाओ मत, फिर बैठ जाओ, फिर आप बिल्कुल अल्लाह के भक्त हो तो चिल्लाओ मत, बैठ जाओ, नहीं फिर बैठ जाओ चुपचाप, फिर चुपचाप बैठ जाओ, किसी मस्जिद का नाम रख दूंगा मैं भगवान विष्णु के नाम पे, फिर चिल्लाते फिरोगे, बैठ जाओ. विष्णु के नाम को हटा. இவர் கூறிய வார்த்தையை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஏய், நீ அல்லாஹ்வுடைய பக்தரா அல்ல விஷ்ணுவுடைய பக்தரா? முதலில் இந்த விஷயத்திற்கு வாரு. அல்லாஹ்வுடைய பக்தரா அல்ல விஷ்ணுவுடைய பக்தரா? அவர் அங்கிருந்து கொடுத்த பதில், நான் அல்லாஹ்வுடைய பக்தர். அப்ப நீ பேசக்கூடாது, உனக்கு பேசக்கூடிய எந்த தகுதியும் இல்லை. நீ அல்லாஹ்வுடைய பக்தராக இருப்பதால் நீ பேசக்கூடாது, அமைதியாக இரு. அதிகமாக பேசினேர்னா ஒரு மசூதியுடைய பெயரை விஷ்ணுவுடைய பெயரை வைத்து விடுவேன், அதற்கு பின் நீ கதறக்கூடாது. ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட வார்த்தையை இந்த கடிதத்தில் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த விதமான மதத்தையும் நீங்க வழிநடத்தலாம், இந்தியாவின் கான்ஸ்டியூஷன் இதற்கான அடிப்படை உரிமையை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் இதே பார்ட்டியுடைய ஸ்போக் பர்சன், அப்படி நீ அல்லாஹ்வுடைய பக்தராக இருந்தால் உனக்கு பேச்சுரிமை கிடையாது, உன்னுடைய மசூதியை விஷ்ணுடைய பெயரை வைத்து மாற்றி விடுவேன், அதற்கு பின் நீ கதறாதே. இது போன்ற நபர்களை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? பிஜேபியுடைய ஐடியாலஜி அடிப்படையை நீங்க பாருங்கள். நுபுர் சர்மா இல்ல நவீன் ஜிந்தலுக்கு இது போன்ற தண்டனை கிடைத்திருக்காது. வெளிநாட்டிலிருந்து இந்த ரியாக்ஷன் வராமல் இருந்திருந்தால், ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக ஆதரவில் இறங்கவில்லை. இந்த முறைதான் முதல் முறையாக இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள், கடுமையாக இறங்கியிருக்கிறார்கள். அதற்கு பின் தான் இந்த மன்னிப்பு கடிதம், இந்த 2 நபர்களை நீக்கக்கூடிய விஷயம். இதே நேரத்தில் இன்னொரு நபரை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும். 2019 தேர்தலில் ரஞ்சித் பஹாதுர் ஸ்ரீவாஸ்தவா என்கிற பிஜேபியின் ஒரு தலைவர், இவர் பேசிய வார்த்தை, ஒரு மேடை பேச்சும் போது, கடந்த 5 வருடத்தில் PM மோடி இஸ்லாமியர்களுடைய மன உறுதியை உடைப்பதற்கான பல வேலையை பார்த்திருக்கிறார்கள். PM மோடி இஸ்லாமியர்களுடைய மன உறுதியை உடைப்பதற்காக மிகப்பெரிய அளவில் வேலையை பார்த்திருக்கிறார் என்று மேடையில் பேசிய இந்த நபர், இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தை நீங்க அழிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள்னா பிஜேபிக்கு ஓட்டை போடுங்கள், பிரதமர் மோடி அவர்களுக்கு ஓட்டை போடுங்கள். 2019 நடந்த தேர்தலில் மேடை போட்டு பேசிய இந்த வார்த்தைகள். இதே நபர்தான் அடுத்த 2 வருடத்தில், அதாவது 2021 உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் போது பிரியங்கா காந்தியை பற்றி கொச்சையாக பேசிய இந்த நபர். ஆனால் இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை, எந்த விதமான நபரும் இவரை பார்த்து கேள்வி கேட்கவில்லை. 2014 டிசம்பர் மாதம் மோடியுடைய அரசாங்கம் வந்துவிட்டது. இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின் கேஜ்ரிவாலுடைய அரசாங்கத்தை சாய்ப்பதற்காக டெல்லியில் கேஜ்ரிவாலுடைய அரசாங்கத்திற்கு எதிராக பிஜேபி களமிறங்கிய போது 6 யூனியன் மினிஸ்டரை பிரச்சாரத்திற்காக இறக்கினார்கள். இந்த 6 யூனியன் மினிஸ்டர்களில் சாத்வி நிரஞ்சன் ஜோதி என்கிற ஒரு MP, முதல் முறையாக MP-யாக பதவியேற்ற ஃபத்தேபூர் சீக்ரியோடைய MP, முதல் முறையாக டெல்லிக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய இந்த வார்த்தை, ராம்ஜாதா ஆர் ஹராம்ஜாதா. டெல்லியை யார் ஆள வேண்டும்? ராமருடைய குழந்தைகளா அல்ல பேரில்லாத, தகப்பனுடைய பேரே தெரியாத குழந்தைகள் இந்த மாநிலத்தை பிடிக்க வேண்டுமா? ராம்ஜாதா ஆர் ஹராம்ஜாதா. சிந்தித்து பாருங்கள். இந்த அளவில் பிஜேபியுடைய அடிப்படை கொள்கை இருக்கிறது. இன்னைக்கு நுபுர் சர்மாவை நீங்க நீக்கிவிட்டீர்கள், நவீன் ஜிந்தலை நீங்க நீக்கிவிட்டீர்கள். அப்போ இவர்களை பார்த்து இவர்கள் கொடுத்த இந்த உரைகளுக்காக எந்த ஆக்ஷனும் கிடையாது. இவர்களை வெற்றுவிடுங்கள், இவர்கள் சாதாரணமான நபர்கள். யோகி ஆதித்யநாத் 2வது முறை உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். இவருடைய 34 பப்ளிக் ஸ்பீச்சஸ்கள் இன்னைக்கு பப்ளிக் டொமைனில் இருக்கிறது. நீங்க போய் அதை பார்க்கலாம். 34 பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய இவருடைய உரைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது, ஒரு மதத்தை தாக்கும்படி இருக்கிறது. அப்பா ஜான் போன்ற வார்த்தைகளை வைத்து இஸ்லாமியர்களை கொச்சையாக பேசிய இந்த நபர்
இந்த தேர்தல் 80 vs 20, அதாவது 80% இந்துக்கள், 20% இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிற்கிறார் என்று கூறிய இந்த நபர், இவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாது. ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். இதை தாண்டி பிஜேபியுடைய இன்னொரு ஒர்க்கர் தினேஷ் குஷ்வாஹா, சமீபத்தில் 65 வயது ஒரு மனநிலை கோளாறான ஒரு முதியோரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நபரை இந்த நபர் பிடித்து வைத்து உன்னுடைய பெயரை கூறு என்று கூறியிருக்கிறார். அவரால் பேசக்கூட முடியவில்லை. உன்னுடைய பெயர் முகம்மதா, திற நாம் முகம்மது ஹே, திற நாம் முகம்மது ஹே என்று பலார் என்று அறைந்த அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்த நாள் அந்த முதியோர் உயிரை இழந்து விட்டார். ஒரு ஹிந்து உயிரை இழந்து விட்டார். அவருடைய பெயர் முகம்மது என்றால் இந்த நபர்களுக்கு பத்தி எரிகிறது. அந்த நபர் ஒரு இஸ்லாமியராகவே இருந்தால் கூட இந்த நபர் அவரை அடித்து கொன்ற காட்சியை நீங்க பார்த்தால் எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபியுடைய ஐடியாலஜி இருக்கிறது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பிஜேபி நாங்க அனைத்து நபருக்குமே சமமான அதிகாரத்தை, சமமான உரிமையை வழங்கி வருகிறோம். இந்த நபர் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டதா? இது போன்ற நபர்களுக்கு பிஜேபி அன்னைக்கு பதில் கொடுத்திருந்தால், அன்னைக்கு இது போன்ற நபர்களை பார்த்து பிஜேபி தட்டி கேட்டிருந்தால் இந்த 65 வயது நபர் முதியோர் உயிரை இழந்திருப்பாரா? இவர் மட்டுமல்ல, இன்னொரு நபர் ஹரிபூஷன் டாக்கூர் பச்வால், பிஜேபியுடைய எம்எல்ஏ. இந்த நபருடைய மனநிலையை நீங்க இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முஸ்லிம்கள், இஸ்லாமியர்களை உயிருடன் தீ வைத்து கொளுத்தி விடுங்கள். எப்படி இந்து மதத்தில் ராவணன் மீது தீ வைத்து கொளுத்துகிறார்களோ அதே முறையில் இஸ்லாமியர்கள் மீது அவர்களை உயிருடன் கொளுத்த வேண்டும் என்கிற மனநிலையை கொண்ட இந்த பிஜேபி எம்எல்ஏ. இந்த நபர் பிப்ரவரி 2022ஆம் ஆண்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுவதில்லை. பிஜேபிக்கு எதிராக ஓட்டை போட்ட நபர்களை அம்மனமாக அவர்களுடைய துணியை உரிய வைத்து விரட்ட வேண்டும். அவர்களை செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் போன்று நடத்த வேண்டும். பிஜேபியுடைய எம்எல்ஏ இது போன்ற வார்த்தையை கூறிய பின் கூட இவர் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஆனால் இவர்கள் வெளிவிட்ட இந்த பிரஸ் ரிலீஸில் நாங்கள் அனைவருக்குமே சமமான அதிகாரம், சமமான உரிமையை வழங்கி வருகிறோம். எவ்வளோ பெரிய பொய் என்று பாருங்கள். இன்னொரு நபர் அஸ்வினி உபாத்யாய், ஹரித்வார் தர்ம் சன்சதில் இந்த நபர் கலந்து கொண்டார். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடந்த இன்னொரு இதே போன்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கிருந்து இவர் கூறிய கோஷங்கள், ஜப் முல்லே காட்டே ஜாயங்கே ராம் ராம் சில்லாயங்கே, இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்படும் போது, வெற்றி சாய்க்கப்படும் போது ராமர் ராமர் என்று கதறுவார்களாம். பிஜேபியுடைய மிக முக்கியமான தலைவர்களில் இவரும் ஒருவர். இவர் இங்கே மட்டும் நிற்கவில்லை. நவம்பர் 2021ஆம் ஆண்டு இதே நபர் உபாத்யாய் கொரோனா காலகட்டத்தில் தூக் ஜிஹாத், ஸ்பிளிட் ஜிஹாத், அதாவது எச்சலை துப்பி ஒட்டுமொத்த இந்தியாவில் கொரோனாவை பரப்பக்கூடிய இந்த நபர்கள், இவர்களுடைய தூக் ஜிஹாதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், எச்சல் ஜிஹாதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிக கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த நபர். इन थूक जिहादियों को या तो माँ बाप सिखा रहे हैं या फिर स्कूल में जाकर सीख रहे हैं. இந்த எச்சல் துப்பக்கூடிய ஜிஹாதிகள் இந்தியாவில் கொரோனாவை இஸ்லாமியர்கள் தான் பரப்பி வருகிறார்கள் என்று இந்த நபர் குறிவைத்து தாக்கி வருகிறார். அவர்களுடைய பெற்றோர்கள் இது போன்ற வேலையை பார்த்து வாருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்ல. இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள், மசூதிகள், மதர்சாக்களில் இந்த நபர்களுக்கு இது போன்ற ட்ரைனிங்கை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இவ்வளோ பெரிய தவறான வார்த்தைக்கு பின் கூட இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. டிசம்பர் 2021ஆம் ஆண்டு தர்ம் சன்சத் என்கிற பெயரில் ஹரித்வாரில் நடந்த தர்ம் சன்சத் என்கிற பெயரில் எத்தனையோ பிஜேபி சார்ந்த நபர்கள், எத்தனையோ ஹிந்துத்துவவாதிகள் ஓப்பனாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாக்கி பேசினார்கள். இந்த மேடையிலிருந்து இன்னொரு பெண்மணி பூஜா ஷுகுன் பாண்டே என்கிற பெண்மணி, 100 நபர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் 20 லட்சம் இஸ்லாமியர்களை கொல்லுவதற்காக. யதி நரசிம்மானந்த் போன்ற நபர்கள் இந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருந்தார். எத்தனையோ காவியோடு அணிந்த இது போன்ற வெறுப்பு பேச்சை பேசக்கூடிய தீவிரவாதிகள் போன்ற தாட் ப்ராசஸை வைத்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் நீங்க எப்படி சந்த் மகானாக பார்க்க முடியும்? ஆனால் பிஜேபி எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கவில்லை. டெல்லி போலீஸ் அதற்கான க்ளோசிங் ரிப்போர்ட்டையும் கொடுத்து விட்டது.
பிஜேபியின் மகிழா மோர்ச்சா லீடர், பெண் அணியின் தலைவி உதிதா தியாகி, இவரும் இதே போன்ற தர்ம் சன்சதில் இருந்திருந்தார். யதி நரசிம்மானந்த் போன்ற நபர்களுக்கு ஆதரவை கொடுக்கக்கூடிய, வெளிப்படையாக ஆதரவை கொடுக்கக்கூடிய இது போன்ற பிஜேபி லீடர்ஸ்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இந்த எந்த சிச்சுவேஷனிலுமே, எந்த முறையிலுமே இந்த நாட்டு அரசாங்கம், பிஜேபியோட தலைமை எந்த விதமான ஆக்ஷனையும் எதற்காக எடுக்கவில்லை. பிஜேபியோடைய இன்னொரு எம்எல்ஏ மயங்கேஷ்வர் சிங், இவர் கொடுத்த பதில், இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், உத்தரப்பிரதேசத்தின் சித்தார்த் நகரிலிருந்து இவர் பேசிய இந்த வார்த்தை, இந்தியாவில் வாழ வேண்டும் என்றால் ராதே ராதே என்று கூறினால் மட்டும்தான் உங்களால் இந்த நாட்டில் வசிக்க முடியும், வாழ முடியும், அல்ல என்றால் நீங்கள் பாகிஸ்தானிற்கு போய்விடலாம். எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நபர்கள் வெறுப்பு பேச்சை பேசி வருகிறார் என்று நீங்கள் பாருங்கள். 3 பிஜேபி லெஜிஸ்லேட்டர்ஸ் கையில் ஆயுதங்கள் எடுத்து பஜ்ரங் தளை சார்ந்த நபர்கள் மே 5ஆம் தேதி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொடுகு டிஸ்ட்ரிக்டில் நடந்த இந்த சம்பவம், ஏர் கன்ஸ்களை வைத்து, கையில் திரிசூல்களை வைத்து ஆயுத பயிற்சி கொடுத்தார்களாம். இந்த இடத்தில் 2 பிஜேபி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். கேஜி போப்பையா மற்றும் சுஜு குஷ்லப்பா, 2 நபர்களுமே பிஜேபியுடைய தலைவர்கள். இந்துத்துவவாதிகள் தன்னுடைய பிராக்டிஸை செய்யும் போது அவர்களை நாம் தடுத்து நிறுத்த மாட்டோம். அதே இடத்தில் பிஜேபியுடைய தலைவர்களும் போய் தலைமை தாங்கி அந்த ப்ரோக்ராமை நடத்தி வருவோம். பிஜேபியுடைய ஐடியாலஜி இவர்கள் எடுத்துக்காட்டிய இந்த கடிதத்தில் இருக்கிறதா, அல்ல நான் எடுத்துக்காட்டக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தில் இருக்கிறது என்று நீங்களே அதற்கான முடிவை எடுங்கள். Hindu who don't vote for me have Mian blood in their veins. பிஜேபி எம்எல்ஏ ராகவேந்திர பிரதாப், யார் எனக்கு ஓட்டை போடவில்லையோ அவர்கள் ரத்தத்தில் மியாக்களுடைய ரத்தம் இருக்கிறதாம், அதாவது இஸ்லாமியர்களுடைய ரத்தம் இருக்கிறதாம். எந்த விதத்தில் இந்த நபர்கள் வெறுப்பை பேசி வருகிறார்கள், வெறுப்பை திணித்து வருகிறார்கள். இஸ்லாமியர்கள் உடலில் ஊறக்கூடிய ரத்தம் ரத்தம் அல்ல, உங்களுடைய உடலில் ஊறக்கூடிய ரத்தம் தான் நல்ல ரத்தம் என்று நீங்கள் எடுத்து காட்டுகிறீர்களா? இந்தியாவில் அனைவருக்குமே சமமான உரிமை இருப்பதாக உங்களுடைய பிரஸ் ரிலீஸ் தான் கூறி வருகிறது. ஆனால் இந்த நபர் பேசிய வார்த்தையை நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீர்கள். எந்த அளவில் பிஜேபியுடைய ட்ரைனிங், பிஜேபியுடைய அந்த ஐடியாலஜி, அந்த வேர் இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஆனால் பிஜேபி அனைவரையுமே, அனைத்து மதத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு பார்ட்டி. vote for யோகி or face bulldozer. பிஜேபி எம்எல்ஏ டி ராஜா சிங், தெலங்கானாவின் இந்த எம்எல்ஏ, யோகி ஆதித்யநாத்திற்கு நீங்கள் ஓட்டை போடவில்லை என்றால் உங்கள் மீது புல்டோசரை ஏற்றி கொன்று விடுவோம் என்று வெளிப்படையாக மிரட்டி வந்த டி ராஜா சிங், முக்கியமாக முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களை குறிவைத்து எத்தனையோ வீடியோக்களை பகிர்ந்திருக்கிறார், எத்தனையோ இடங்களில் பேசியிருக்கிறார். அதாவது யோகிக்கு நீங்கள் ஓட்டை போட்டால் மட்டும்தான் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாழ முடியும். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பிஜேபிக்கு, யோகிக்கு நாங்கள் ஓட்டை போட மாட்டோம் என்று கூறி வந்தார்கள். அவர்களை மிரட்டும்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளிவிட்டிருந்தார் இந்த நபர். ஆனால் அப்போ கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இன்னைக்கு அனைவருமே நாம் சமம் என்று கூறி வருகிறார்கள். தேஷ் கே கத்தாரோ கோ கோலி மாரோ சாலோ கோ, அனுராக் டாக்கூர் கூறிய அந்த வார்த்தை. இந்த நாட்டின் எதிரிகளை சுட்டு கொன்று விடுங்கள். ஒரு யூனியன் மினிஸ்டர், ஃபைனான்ஸை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் பேசிய வார்த்தை. ஆனால் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. இன்னைக்கு பிஜேபி அனைவருமே சமம் என்று கூறி வருகிறது. யாரை ஏமாற்றுவதற்காக? பிஜேபி சார்ந்த எம்எல்ஏ நந்த் கிஷோர் குர்ஜர் மாமிச கடைகளை, இஸ்லாமியர்கள் நடத்தி வரும் மாமிச கடைகளை தடுத்து நிறுத்தி விடுங்கள். இதே போன்ற விஷயம்தான் கர்நாடகாவில் நடந்தது. அதை தொடர்ந்து பல மாநிலங்களில் எங்கெல்லாம் பிஜேபியுடைய சாசனங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களிலுமே பிஜேபியுடைய தொண்டர்கள், பிஜேபியுடைய சப்போர்ட்டர்ஸ்கள், பிஜேபியுடைய தலைவர்கள் இதே போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வந்தார்கள். மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது. பிஜேபி எடுத்து வைத்த ப்ரொபகண்டா, இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் தன்னுடைய பிஸ்னஸை பார்த்து வருகிறார்களோ அந்த கடைகளை மூடிவிடுங்கள். அங்கே அவர்களுடன் எந்த விதமான பிஸ்னஸையும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்துத்துவவாதிகளை விட்டுவிடுங்கள். இதெல்லாம் நேரடியாக பிஜேபியுடைய தலைவர்கள், எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர்கள் பேசிய வார்த்தைகள். ஆனால் பிஜேபி, நாங்கள் எந்த மதத்தையுமே வெறுக்கக்கூடிய மதம் அல்ல, அனைவருமே சகோதர சகோதரிகள் போன்று இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட் நிபுர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டல் மட்டும்தான். மீதம் இருக்கக்கூடிய யாருமே ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட் அல்ல. இந்த விஷயத்தில் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பிஜேபியுடைய ஐடியாலஜி என்ன, பிஜேபி யாரை ஏமாற்றுவதற்காக இது போன்ற ஒரு பொய்யான ஐடியாலஜி
கொண்ட கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று. பிரெஞ்சு எலிமெண்ட், நுபுர் ஷர்மா, நவீன் ஜிந்தல் இவர்கள் மட்டும்தானா அல்ல நான் எடுத்துக்காட்டிய பல நபர்களும் இதே பிரெஞ்சு எலிமெண்ட் பட்டியலில் வர இருக்கிறார்களா? இவர்கள் மீதும் இதே போன்ற ஆக்ஷன் பிஜேபியால் எடுக்க முடியுமா? யோகி ஆதித்யநாத் மீது இது போன்ற ஆக்ஷனை எடுக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.